கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. குரு பகவான் வக்ர நிவர்த்தி. இந்த 9 கிரகங்களில் முக்கியமான ஒரு சுப கிரகம் 8 பேர் உங்களுக்கு எடுத்தாலுமே கூட, வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும், வீட்டுக்கு வந்தீங்கன்னா மனைவி உங்களை அப்படியே அரவணைச்சி கொண்டு போனால் அதை விட ஒரு பேரின்பம் பெரு வாழ்க்கை எதுவுமே இல்லை. கல்யாணம் ஆகலை, வீட்டுக்கு வந்துட்டீங்க, அம்மா அப்படியே உங்களை அரவணைச்சிட்டு சந்தோஷமாக இல்லை, நான் பார்த்துறேன்டா என் புள்ளடா நீ அப்படின்னு அம்மா அப்பா உங்களை வந்து அரவணைச்சி கொண்டு போயிட்டாங்கன்னா அதை விட ஒரு பேரின்ப வாழ்க்கை. வெளியில் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி இருக்கணும். அப்போ எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இந்த தத்துவத்தை சொல்லக்கூடியது தான் குரு பகவான். அப்போ எத்தனை கிரகங்கள் எதிரியாக இருந்தாலும் இந்த குரு மட்டும் உங்களுக்கு அனுகிரகமாக இருந்துட்டாருன்னா, சப்போர்ட்டாக இருந்துட்டாருன்னா, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது உறுதி. அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் போன நவம்பர் மாதம், அதாவது கார்த்திகை மாதம் வக்ரகதிக்கு சென்றார். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 4 மாதங்களாக குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ நாம் பார்க்குறோம், உலக நாடுகள் அனைத்தும், நான் எல்லா இடத்துலையும் சொல்வது உண்டு, நாம் அதாவது பூமியில் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு நினச்சிக்காதீங்க. நாமளும் ஆகாயத்தில் வான்மண்டலத்தில் தான் நாம் இருக்கோம். பூமியில் இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. பூமி எங்கே இருக்குன்னா வான்மண்டலத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. எப்படி மற்ற கிரகங்கள்லாம் சூரியனை சுற்றி வருதோ அதை போல் பூமியும் ஒரு பிளானட், அவ்வளோதான். நம்ம ஆகாயத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கோம், இது மறந்துடாதீங்க. இந்த குரு பகவான் வக்ரமான இந்த காரணத்தினால் தொடர்ந்து பதற்றங்கள், போர் பதற்றங்கள், தேவையில்லாத போர் உருவாகியிருக்கு. இது அப்போது இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்தப்போ கூட இந்த பாதிப்பு ஏற்படலை. உக்ரைன் ரஷ்யா போர் வந்தப்போ கூட இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படலை. ஆனால் இந்த குரு வக்ரமடைந்து சனியும் பெயர்ச்சி அடைந்த காரணத்தினாலே இந்த ஈரான் போர் வந்து எல்லா உலக நாடுகளுக்கும் பிரச்சனையாக போச்சு. பொருளாதார வீழ்ச்சி, தங்க விலை வீழ்ச்சி, வெள்ளி விலை வீழ்ச்சி, பெட்ரோலியம் ப்ராடக்ட், மெயினாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, கேஸ் சிலிண்டர் எல்லாமே தட்டுப்பாடு. இதெல்லாம் கூட பொருளாதார வீழ்ச்சியை கூட நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனால் அங்கே மக்கள் படும்பாடு, நம்ம இந்தியர்கள் அங்கங்கே போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. வளைகுடா நாடுகளில், ரஷ்யாவில், போர் நடக்கக்கூடிய இடங்களில், போர் நடத்தக்கூடிய நாடுகளில் நம்மளுடைய மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. பொருளாதார அடிப்படையில், வேலை அடிப்படையில் அந்த ஊர் அதிகாரியுடைய பிடியில் சிக்கிக்கிட்டு பல சிக்கல்கள். ஃபோன் பண்ணும்போது தான் தெரியும் அவங்களுடைய ட்ரபுள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம்னு எடுத்துக்கலாமா? சரி. அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும், ஏதோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரூமில் உட்காந்துருக்க உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு, உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த குரு வக்ர நிவர்த்தி நன்மையை செய்யும். கண்டிப்பாக அவர் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார்னா, இப்போ பாருங்கள், இந்த சனி வெளியில் போனது தான் பிரச்சனை. சனி பகவான் ராக விட்டு வெளியில் போயிட்டு குருவுடைய வீட்டில் உட்கார்ந்தாரு, எல்லா பிரச்சனையும் ஆரம்பம். அப்போது இந்த போர் வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும்னு நம்ம நம்பலாம். இந்த வக்ர நிவர்த்தி எப்போ நடக்குது? வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 19ஆம் தேதியும், திருக்கணித படி மார்ச் 26ஆம் தேதியும் நடைபெறுகிறது. அப்போது ஆல்மோஸ்ட் இந்த மார்ச் மாதம் எண்டில், பங்குனி மாதம் நிச்சயமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அப்போது இந்த உலகத்துக்கே நன்மை நடக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா என்ன? எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, அரசியல் பிரச்சனைகள் இருக்குது, அரசியல் எதிர்பார்ப்புகள் இருக்குது, குடும்ப அரசியல் இருக்குது, அரசியல் இல்லாத இடமே இல்லை இல்லையா? ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு அரசியல் இருக்கும். அவனை போட்டு கொடுப்பான், அவன் இவனை போட்டு கொடுப்பான், வச்சு செய்வாங்க. கோத்த விட்றது,
கலகம் பண்ணி விட்டுறது, மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவது, டாமினேட் பண்ணுவது, அவனை போட்டு அமுக்கிறது, மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, அதாவது இன்சல்ட் பண்ணுறது, ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே அரசியல் தான். அப்போது என்னெல்லாம் அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது, குறிப்பிட்ட உங்களுக்கு நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். கடகராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். இது நாள் வரையில் ராசிக்கு 12வது வீட்டில் இருந்த குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார். பொதுவாக குரு 6 to 12 மறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. குரு 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார்னாக்கா அவர் அயன சயன ஸ்தானத்தை போய் கொடுக்க வேண்டியவர், வேலை செய்ய வேண்டிய, அதாவது ஒரு குடும்ப தலைவன் போய் தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு போகாமல் தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பமே தூங்கி போய்டும். ஏன்னா வருமானம் இருக்காது இல்லையா? அப்போது யார் கடகராசிக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான், நீங்கள் கடக ராசியானாலும் கடக லக்னமானாலும் உங்களுக்கு பாக்யாதிபதி 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் அந்த குரு பகவான். அந்த குரு 12ஆம் இடத்துல போய்ட்டு அயன சயன ஸ்தானத்தில் போய் படுத்துட்டாருன்னா உங்களுக்கு எல்லா வளர்ச்சியும் என்ன ஆகிடுங்க, தடைப்பட்டு விடும், வளர்ச்சி தடைப்பட்டுடும். அப்போ என்ன செய்யலாங்க? அதனால தான் அந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்தார். எனக்கு தெரிஞ்சு கடகராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போது ஒரு 3 மாதமாக இந்த ஜனவரிக்கு பிறகு இந்த குரு வக்ரகதியில் இருக்கும்போது நிச்சயமாக கடகராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றங்கள் கிடச்சிருக்கலாம், ஒரு வீடு மாற்றிருக்கலாம், இடம் மாற்றிருக்கலாம், விற்காத இடங்கள் உங்களுக்கு விற்றுருக்கலாம். ஒரு இடம் கடகராசியை பொறுத்தவரையில் ஒரு இடம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த இடம் உங்களை விட்டு போகிறது ரொம்ப கஷ்டம், பிடிச்சி தள்ளணும். ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமானதாக மாறிவிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின இடமா இருக்கும், சாமி கொடுத்த இடமா இருக்கும், நீங்கள் கேட்டாலும் உங்களை விட்டு போகாதது. அதனால தான் நிறைய கடகராசி என்பர்கள் அந்த வீடை மாற்றுறதுங்கிறது ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த வீடு எனக்கு ராசியானது, இந்த இடம் எனக்கு ராசியானது, இந்த ரூம் எனக்கு ராசியானது, இந்த சீட்டு எனக்கு ராசியானது, இந்த டேபிள் எனக்கு ராசியானது. நிறைய சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. காரணம் அவங்க இந்த கடகராசி என்பர்களே விற்காத இடங்கள் எல்லாம் பக்கத்து இடம் விற்குது, இந்த இடம் விற்குது சாமி, ஆனால் நம்ம இடம் விற்க மாட்டேங்குது. வராங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. அப்போ விற்காத இடங்கள் இருக்குமே. ஆனால் இந்த இடம் விற்றுட்டா கொஞ்சம் கடனை அடைச்சிடலாம் சாமி, வேறு ஒன்றும் இல்லை, நான் அதுக்கு தான் பார்க்குறேன். இதை வாங்கி நாம் ஒன்றும் இங்கே பெருசாக இது பண்ண போகிறதில்ல. இந்த இடத்த விற்றாச்சுன்னா நாம் கொஞ்சம் கடனை அடைச்சிடலாம் சாமி. அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், ஒரு இடமாற்றங்கள் இந்த ஜனவரிக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு இடமாற்றங்கள் இருக்கும், ஒரு தொழில் மாற்றங்கள் இருந்திருக்கும். ஆமாம் சார், இப்போ தான் நான் ஒரு 6 மாதமாகுது, நான் டிசம்பரில் தான் மாறினேன், ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடியே நடக்கும், நான் நவம்பரில் மாறினேன், அங்கேயும் இங்கே எனக்கு நிம்மதியாக இருக்குது, இல்லை இங்கே ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது, நான் அங்கேயே இருந்துக்கலாம் போல இருக்குது, நான் அங்கே ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தேன், நல்ல கிரேடில் அங்கே இருந்தேன், நல்ல ரேங்கில் நான் அங்கே இருந்தேன், இப்போ நான் இங்கே கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது சாமி எனக்கு. இந்த மாதிரியெல்லாம் இடமாற்றங்கள் நடந்திருக்கலாம். கடகராசி என்பவர்களை விற்காத இடங்கள் விற்கும். உங்கள் கஷ்டம் தீரணுமா? அந்த இடம் விற்கிறதுக்கு எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சாமி. உங்கள் ஜாதகம் தான் பார்க்கணும். இந்த லோன் அடைக்கணும் சாமி, இந்த கடனை அடைக்கணும் சாமி. அப்போது எனக்கு எப்படியாவது ஒரு வழி சொல்லுங்கள். இந்த கடனை என்னால் அடைக்க முடியுமா? இந்த இடம் விற்க முடியுமா? ஒரு அசட்டை சேல்ஸ் பண்ணால் தான் கடகராசி என்பர்கள் நிம்மதியாக இருக்க முடியும், அந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வர முடியும். அப்போ கடகராசி என்பர்களே, உங்கள் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் இருக்கும்.
ஆர்டர்ஸ் நல்ல முறையில் இருக்க போகுது. எனி பிஸ்னஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்களாகவும், சின்ன ப்ளே ஸ்கூல்லேருந்து, எஜுகேஷன் ஸ்கூல்லேருந்து, டியூஷன் சென்டர்லேருந்து, அப்புறம் மெட்ரிக்லேருந்து, சிபிஎஸ்சிலேருந்து, காலேஜஸ், யூனிவர்சிட்டி வரையிலும் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அந்த இன்கம் ப்ராப்ளம், டிரான்சாக்ஷன் ப்ராப்ளம் எல்லாம் ஃபண்டு டிமாண்டு இதெல்லாம் இருக்கலாம். ஸ்கூல் நல்லா இருக்குது, ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது, ஆனாலும் எனக்கு ஃபண்டு டிமாண்ட் இருக்குது. அதே போல் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, அரசியல் செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போட்டி பொறாமைகளாக இருக்கலாம். மெயினாக போட்டி பொறாமைகள், பின்னாடி இருந்தவங்களை பற்றின ஏதேனும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை தடுப்பது, உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்காமல் பண்ணுறது, ஜெயிக்க விடாமல் பண்ணுறது, இதெல்லாம் போட்டி பொறாமைகள். அப்போ கடகராசி என்பர்கள் அதுபோல் போட்டி பொறாமைகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது செய்வினை கோளாறுகள், மெயினாக மனசங்கடம், மனசில் இருக்கக்கூடிய குழப்பம், மன பயம், மனசில் இருக்கக்கூடிய பயம். என்னதான் நம்ம ஒரு தைரியசாலியாக இருந்தாலும் மனக்குழப்பம், மன பயம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே, இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு அதிர்ஷ்டம். நீங்கள் யாராக இருந்தாலும், வேர்ல்டு வைட உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி கடகராசிக்கு கை கொடுக்கும். அப்போது இதுக்கு கடகராசி என்பர்கள், நான் என்ன செய்யணும் சாமி, எனக்கு உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ கஷ்டம் சாமி, கடவுள் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். நிச்சயமாக அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் அறிந்து பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் வாழ்க்கையில் அடுத்தடுத்து இனிமேல் எல்லாம் வெற்றியாக அமையும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், நிம்மதி பிறக்கும் கடகராசி அன்பர்களே. ஸோ அதே போல் திருமணங்கள், அப்போ எந்த ராசியானாலும் திருமணங்கள் மெயின் ரொம்ப முக்கியம். ஒரு வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் ஆனாதான் அவனுக்கு வாழ்க்கைக்கு, அவன் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம். அது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரிதான். ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க கல்யாணமே வேணும் அப்படிங்கிறது இதெல்லாம் சாமர்த்தியம் கிடையாது, திறமை கிடையாது. கல்யாணம் ஆனாதான் உங்களுக்கு ஒரு அடையாளம், பிறந்ததுக்கு ஒரு மரியாதை, ஒரு அர்த்தம். அதில் இரண்டாவது திருமணங்கள், முதல் திருமணம் முடிஞ்சு குழந்தைகள் இல்லை, 38 வயசாகுது, 40 வயசாகுது, எப்படி அமைச்சிக்கிறதுன்னு தெரியல, ஜாதகம் பார்த்து சொல்கிறோம்னா அப்போ நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கணும். குரு வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளது. முதல் திருமணம், இரண்டாவது திருமணத்துக்கான காலம், நல்ல வாழ்க்கை அமைய போது. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக காது கொடுத்து கேளுங்க. முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களுக்கான பரிகாரத்தை அறிந்து செய்யுங்கள். உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டு செய்யுங்க. சார் இது ஒரு நல்ல நேரம், குழந்தை இது ஒரு நல்ல நேரம், நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும். இல்லை அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி என்பது அவ்வளவு ஒரு சிறப்பு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் கைகூடும். குரு தானே சார் வேணும், வீரியம் அவர் தானே சார், நன்மை அவர் தானே சார். குரு குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனால் இந்த குழந்தை பாக்கியத்தில் ஏதேனும் தடைகள் இருக்குது. 6 வருஷமாக இருக்குது, 8 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது. அதுக்கு கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இப்போ கூட நியர்பையாக ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு தம்பதி, ஒரு பெண் குழந்தை 33 வயசாகுது. வீட்டுக்காரர் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க,
கால் பண்ணாங்க. 2 பேர் ஜாதகமும் பார்த்தோம், ஒரு பரிகாரம் சொன்னோம், செஞ்சாங்க. நல்ல செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா, இயற்கையாகவே எத்தனையோ அன்பர்களுக்கு இயற்கையான முறையில் குழந்தை பிறக்குது. இதெல்லாம் வாராகியுடைய ஆசீர்வாதம். அப்போது குழந்தை பிறப்புக்கான காலம், குழந்தை பாக்கியம் உருவாகும். இது போல் பல நன்மைகள், பல பாக்கியங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யட்டும், எல்லா வளங்களையும் உங்களுக்கு கொடுக்கட்டும். குறிப்பாக நிம்மதி, வருமானம், ஆரோக்கியம், இந்த 3ம் இருந்தால் இறைவன் உங்கள் கூடவே இருக்கிறதா அர்த்தம். இதுக்கு குறைவில்லாமல் பார்த்துக்குங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.